ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் வந்து முடவாட்டுக்கால், முடவன் ஆட்டுக்கால் அப்படின்னும் சொல்லுவாங்க, சைவ ஆட்டுக்கால் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகள் இருக்குது. ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து இந்த முடவாட்டுக்காலில் வந்து இருக்குது. ஸோ இந்த முடவாட்டுக்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முடக்குவாதம் இருக்கவங்க, மூட்டு வலி இருக்கவங்க, உடம்பு வலி இருக்கவங்க, கால்சியம் கம்மியாக இருக்கவங்க, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த முடவாட்டுக்கால் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் கொடுக்குது. ஸோ இந்த முடவாட்டுக்காலை வச்சு நம்ம ஒரு சூப் வந்து செய்ய போகிறோம். அந்த சூப்பு செய்யறதுக்கான சூப்பு பொடி ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த முடவாட்டுக்கால் மேலே இருக்க இந்த தோலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு சீவலில் வச்சு நீங்கள் வந்து அதை நல்லா சீவி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி சூப்பு ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ மழை காலமும் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சளி பிடிக்கிறது, உடம்பு வலி, ஜுரம் வர்றது இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பயன்களை வந்து கொடுக்கும். தாராளமாக இதை வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நல்லா சீவிடணும். இந்த முடவாட்டுக்காலை சீவிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நிழலில் ஆற வச்சுட்டேன். ஒரு 4-5 நாள் ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது ட்ரை ஆகிடும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கிராம்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி காய வச்சு துருவி வச்சு காய வச்சு தான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். சோம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 கிராம், சீரகம் வந்து உங்களுக்கு 20 கிராம், மிளகு வந்து 10 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியா 20 கிராம், மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் வந்து எடுத்துக்கிறேன், மஞ்சள் தூள், ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் நல்லது. உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா துவரம்பருப்பு 10 கிராம், உளுத்தம்பருப்பு 20 கிராம், கடலைப்பருப்பு வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறேன். பட்டை வந்து உங்களுக்கு ஒரு 10 கிராம், லவங்கம் 5 கிராம், ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பிரிஞ்சி இலை, அவ்வளோதாங்க. இப்போ இதில் எடுத்துருக்க இந்த பொருள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் வறுத்து தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம். இதுவுமே வந்து ஆறிடுச்சுனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வறுத்துக்கலாம். நம்மளுடைய முடவாட்டுக்காலை வந்து நம்ம ஒரு முறை அந்த வாணலில் சூடு பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ வந்து நான் தனியாவை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா நிறம் மாறணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பு, இந்த மாதிரி எல்லா பொருளையுமே வந்து நீங்கள் மிதமான சூட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கணும். எதுவுமே தீஞ்சிடக்கூடாது. மிளகு எடுத்தாச்சு, இதையுமே வறுத்துக்கலாம். சீரகம், ஒவ்வொன்றுத்துமே பொறுமையாக கைவிடாமல் வறுத்துக்கோங்க. நம்மளுடைய பட்டை, லவங்கம், கிராம்பு இதையுமே நான் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் ஒன்றா ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நான் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் எண்ணெய் விட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறினா போதும். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வந்து கொட்டிடலாம். உப்பையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வறுத்துக்கிறேன், அதில் இருக்க ஈரப்பதம் வந்து போகணும்னு. நீங்கள் பூண்டு காஞ்ச பூண்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் பூண்டையும். இப்போ முடவாட்டுக்கால் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதில் சும்மா அந்த சூட்டில் ஒரு முறை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துக்கிறேன். ரொம்ப மொளன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வறுத்து எடுத்த எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறட்டும். மஞ்சள் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் வந்து வறுக்க வேண்டாம், அது கருகி போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒன்று வந்து நான் சேர்க்கலை, சுக்கு வந்து சேர்க்கலை. நீங்கள் சுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்து ஒரு 5 கிராம் சுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் சுக்கு சேர்க்காததுனால நான் சூப்பு செய்யும்போது இஞ்சி தட்டி போட்டுக்குவேன். இப்போ வந்து சூப்பு செய்யலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு.
இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இஞ்சி வந்து தட்டி போட்டேன், அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. இஞ்சியும் கருவேப்பிலையும் இதில் நான் போட்டுக்கிறேன். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்கு குடிக்கிற அளவுக்கு நான் செய்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய சூப்பு பொடி, முடவாட்டுக்கால் சூப்பு பொடியை நான் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த பொடி வந்து அதில் கலக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உப்பு வந்து பவுடரில் போட்டிருக்கோம். ஆனால் அது அந்த பவுடருக்கான உப்பு தான், நம்ம சேர்க்குற தண்ணிக்கான உப்பு கிடையாது. ஸோ நீங்கள் தண்ணி வந்து ஊற்றுறீங்கன்னா எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு வந்து இதில் சேர்த்துட்டேன், வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் கல் உப்பாக பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்கள் சூப்புக்கு தேவையானது. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் அப்படியும் குடிப்பாங்க. சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து வாயில் தட்டுப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு காரமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையும் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட இதை குடிக்கலாம். இது பல வகையான நோய்களை வந்து இதை சரி பண்ணுங்க. இந்த முடவாட்டுக்கால் பொடி இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த சூப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.